தாவீதும் நாத்தானும். இந்த கதை 2 சாமுவேல் புத்தகத்தில் அதிகாரம் 11 மற்றும் 12 வருகிறது. இது இஸ்ரவேலின் மன்னனான தாவீதின் வாழ்க்கையின் மிக முக்கியமான மற்றும் மாறுதலை ஏற்படுத்திய நிகழ்வுகளில் ஒன்றாகும். மன்னன் தாவீது ஒரு இஸ்ரவேலின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவர். அவர் தேவனால் அன்பு கூறப்பட்டவர், ஒரு வீரன், ஒரு கவிஞர் மற்றும் ஒரு சிறந்த தலைவர். ஆனால் அவரும் மனிதர்தான். ஒரு மாலை நேரம் தாவீது தனது அரண்மனை மாடியில் நடமாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அருகிலுள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண் குளிக்கும் காட்சி அவர் கண்களில் பட்டது. அவர் மிகவும் அழகான அந்த பெண்ணை பற்றி விசாரித்தார். அவள் ஊரியா என்கிற ஒரு வீரனின் மனைவி. பத்சேபா என்று அவளுடைய பெயர். தாவீதின் மனதில் தவறான ஒரு ஆசை தோன்றியது. அவர் பத்சேபாவை தனது அரண்மனைக்கு அழைத்து அவளுடன் தவறான உறவு கொண்டார். சில காலத்திற்கு பிறகு பத்சேபா தாவீதுக்கு கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தாள். இந்த சம்பவம் யாரும் அறியாமல் இருக்க தாவீது ஒரு தந்திரம் செய்தார். பத்சேபாவின் கணவன் ஊரியா போர் முனையில் இருந்ததால் தாவீது அவனை வீட்டிற்கு அனுப்பி அவன் தன் மனைவியுடன் நேரம் செலவிடுவான் என்றும் பிறகு குழந்தைக்கு அவனை தந்தை என்றும் சொல்லலாம் என்று நினைத்தார். ஆனால் ஊரியா ஒரு நேர்மையான வீரன். தன் தோழர்கள் போர் முனையில் இருக்க தான் மட்டும் வீட்டில் வசதியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அரண்மனை வாசலிலேயே தங்கிவிட்டான். தாவீதின் திட்டம் தோல்வியடைந்தது. பின்னர் அவர் மிகவும் கெட்ட ஒரு முடிவை எடுத்தார். அவர் போர்முனை தளபதிக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். அந்த கடிதத்தில் ஊரியாவை மிக கடினமான போர்முனைக்கு அனுப்பி பின்னால் விலகி அவன் கொல்லப்படும் வாய்ப்பை உண்டாக்குங்கள் என்று எழுதியிருந்தார். தளபதி தாவீதின் கட்டளைப்படியே செய்தான். வீரன் ஊரியா போரில் கொல்லப்பட்டான். ஊரியா இறந்த செய்தி கேட்ட தாவீது பத்சேபாவை தனது அரண்மனைக்கு அழைத்து தனது மனைவியாக்கி கொண்டார். இவை அனைத்தும் தேவன் கண்டிருந்தார். தேவன் தீர்க்கதரிசி நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நாத்தான் மன்னனிடம் வந்து ஒரு கதை சொன்னார். ஒரு ஊரில் 2 மனிதர்கள் இருந்தனர். ஒருவர் மிகவும் பணக்காரர். அவரிடம் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் இருந்தன. மற்றொருவர் மிகவும் ஏழை. அவரிடம் விலைமதிப்பற்ற ஒரே ஒரு சின்ன ஆடு மட்டுமே இருந்தது. அந்த ஆட்டை அவர் வாங்கி வளர்த்து தன் குழந்தை போல் அன்பு வைத்திருந்தார். அது அவருடன் சாப்பிடும், அவர் கோப்பையில் குடிக்கும், அவர் மடியில் தூங்கும். ஒரு நாள் அந்த பணக்காரரிடம் ஒரு விருந்தாளி வந்தார். தன்னிடம் இருக்கும் தனது ஆடுகளில் ஒன்றை அடித்து விருந்து வைக்காமல் அந்த ஏழையின் ஒரே ஆட்டை பலியாக எடுத்தான். இக்கதையை கேட்ட தாவீது மிகவும் கோபமடைந்து, அப்படி செய்த அந்த மனிதன் சாகத்தக்கவன். அவன் இந்த காரியத்திற்கு 4 மடங்கு ஈடு செய்ய வேண்டும். ஏனெனில் அவன் கருணையில்லாமல் இந்த காரியம் செய்தான் என்று சொன்னார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, அந்த மனிதன் தாங்கள்தான் என்று சத்தமாகச் சொன்னார். நாத்தான் தொடர்ந்து சொன்னார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் செய்தேன். நீ ஏன் கர்த்தரின் வார்த்தையை அற்பமாக எண்ணி அவர் பார்வையில் தீமையான இந்த காரியத்தை செய்தாய்? ஊரியாவை நீர் வாள் கொன்று அவன் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டாய். தாவீது தான் செய்த பாவத்தை உணர்ந்து, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என மனதுருகி அறிக்கையிட்டார். அவர் மனம் முற்றிலும் மாறியது. அவரது மனம் திரும்புதல் மிகவும் ஆழமானது. தேவன் தாவீதின் பாவத்தை மன்னித்தார். ஆனால் அந்த பாவத்தின் விளைவுகள் அவரது குடும்பத்தில் நீண்ட காலம் தொடர்ந்தன.
இந்த கதையிலிருந்து பெறப்படும் ஒழுக்கமான பாடங்கள் என்னவென்றால், அதிகாரம் மற்றும் சுகவாசம் நம்மை கவனிக்காதவாறு செய்யும். அதாவது, தாவீது ஒரு பெரிய மன்னன், ஆனால் அவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். அதிகாரம், செல்வம், பதவி ஆகிய ஆகியவை நம்மை தேவனிடமிருந்து விலகிச் செல்லும் போது நாம் பெரும் தவறுகளை செய்ய நேரிடும். பாவம் ஒரு பெரிய சங்கிலி தொடர். ஒரு சிறிய தவறான எண்ணம், அதாவது சிறிய தவறான எண்ணமுடைய பார்வை, ஒரு பெரிய செயலாக, பெரிய தவறான உறவாக மாறியது. பின்னர் அது மற்றொரு பாவத்தை, அதாவது வஞ்சகத்தை தூண்டியது. இறுதியில் கொலை போன்ற மிகப்பெரிய பாவத்திற்கு இழுத்துச் சென்றது. பாவம் எப்பொழுதும் விரிவடைந்து நம்மையும் மற்றவர்களையும் அழிக்கும். தேவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. நாம் நமது தவறுகளை மற்ற மனிதர்களிடமிருந்து மறைக்கலாம், ஆனால் தேவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. மனுஷன் பார்ப்பதைப் போல பார்க்கிறவனும் முகத்தை பார்ப்பவனுமாயிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக நான் இதை செய்தேன் என்று 1 சாமுவேல் 16:7 எழுதியிருக்கிறது. மனம் திரும்புதல் மன்னிப்பை தரும், ஆனால் விளைவுகளை அழிக்காது. தாவீது உண்மையாக மனம் திரும்பியதால் தேவன் அவரை மன்னித்தார். ஆனால் அவர் செய்த பாவத்தின் விளைவுகள், அவரது குடும்பத்தில் கலகம், குழந்தைகளுக்கிடையே பிரச்சனைகள் அவரை தொடர்ந்தன. நாம் செய்யும் தவறான தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு என்பதை இது நினைவூட்டுகிறது. இந்த கதையின் சக்தி என்னவென்றால், நாத்தான் நேரடியாக கண்டிக்காமல் ஒரு கதை மூலம் தாவீதை தன்னைத்தானே கண்டு கொள்ளச் செய்தார். இது கடினமான உண்மைகளை சொல்லும்போது ஞானம் மற்றும் அன்பு மிகுந்த அணுகுமுறையின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இந்த கதை மனிதனின் பலவீனம், தேவ மன்னிப்பு மற்றும் நம் செய்கைகளின் கடுமையான விளைவுகள் பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக பைபிளில் நிலைத்து நிற்கிறது. ஆமீன்.